வணக்கம் மக்களே. இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ரெஜினா பீச். ஆனால் வெளியில் கிளைமேட் அப்படி தான் இருக்குது. மழை அநியாயத்துக்கு பெய்யுது, காற்றடிக்குது. நான் கூட பீச்சுனா சும்மா லேக்கு தானடா எப்படிடா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா பீச் சூப்பர், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ மழையும் காற்றுலேன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ அதை விட செம்மையாக வெளியில் இருக்குது. நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன், சூப்பராக இருக்கும். இப்போ பார்ப்பீங்க நீங்கள் மக்களே. காற்று என்ன காற்று, சரியான காற்று. நான் பீச்சுக்கு வந்து சிறப்பாக மிக சிறப்பாக இருந்துச்சு. உடையெல்லாம் இருக்கா வாங்கினேன் இதில் எடுக்கணுன்ட்டு. ஆனால் நிலவரம் பார்த்தீங்கன்னா ஐயோ செமையாக இருக்குது. மழைக்கு அதுக்கும் செமையாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு காட்டுற பாருங்க நீங்கள். சரிதா மக்களே, காற்று செமையாக அடிச்சுட்டு எப்படியாவது இதில் ஒரு வீடியோ எடுத்துடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்படின்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். பார்க்குற மக்களே, இது காட்டுற பாருங்க உங்களுக்கு கீழே போயிட்டு. ஆமாம் பீச்சு செமையாக இருக்குப்பா, நல்லா இருக்குது. அலையெல்லாம் செமையாக வருது. நான் இங்கே ரெஜினா பீச் எப்படி இருக்குமோ என்னமோ இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக இருக்குது. காற்றோட எஃபெக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா படுதான் இருக்கும். இல்லை எனக்கு தெரிஞ்சு விரிக்க வேண்டாம், விட்டுருங்க வேணாம். செமையாக இருக்குது. எனக்கு இதை காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அதுக்காக தான் கீழே இறங்கி வந்தேன். சரி கொடையாவது நம்ம வாங்கி உள்ளே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இறங்கினோம். இதில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் வர கூட இறங்கி கொண்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நிலவரம் பார்த்தீங்கன்னா கலவரம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன விட்டோம், இந்த போர்டுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏரியாவை வந்து நான் ஜூம் பண்ணி காட்ட முடிவு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுங்க எல்லாம் காஸ்ட்லியான போட்டு தாங்க ஃபுல்லாக இங்கே நிற்கிது. இதெல்லாம் வந்து சொல்லணும் அவசியமே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா அலை வருது பாருங்கள். எனக்கு இந்த ஊரில் கடல் இல்லைன்னு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படி ஒரு லேக் ஏரியாவில் அலை வர்ற அளவுக்கு இருக்குதுன்னா எனக்கே ஆச்சரியம். ஆனால் இந்த டைமில் இந்த இவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்கல ஒரு வீடியோ செமையாக எடுக்குன்னு நினச்சேன். கரெக்டாக எடுத்துட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நார்மல் டைம் வரும்போது மறுபடியும் ஒரு இதுக்காக நான் வரேன். செமையாக எடுக்கிறோம். இன்னும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு, ஜம்முன்னு இருக்குது. ஃபேமிலியெல்லாம் வந்தாங்கன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஏதோ கடலில் சூறாவளி அடிக்கிற மாதிரியே இருக்குது. இன்னும் அந்த அங்கேயெல்லாம் இடம் இருக்குது. ஆனால் அடிக்கிற காற்றுக்கு நாங்கள் வெளியில் போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை. அதனால் போதும், இதுக்கப்புறம் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா பார்க்குறேன், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைமில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஃபோனும் நனைஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவார்டு ஐயோ இதை நான் பறந்துருவேன்னு நினைக்கிறேன்.